எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஓ நல்லா நல்லா. சிவகாசி சரவடி 1000 மாலா கரங்களை தட்டி ஏவன். ஆமென். ஜோர கை தட்டி 1 2 எழுப்புதல் வந்துருச்சு. சிவகாசிக்கு விருதுநகர் மாவட்டம் எழுப்புதலை காண்கிற மாவட்டம். நல்ல உற்சாகமா கை தட்டி ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை எக்காலம் இதான் எக்காலம் எக்காலம் ஓடி எரிக்கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு. எக்காலம் ஓடி எரிக்கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, ஒரு சுவாவின் காரணம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காரணம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் எரியும் வரை ஆர்ப்பரிப்போம். நல்ல கை தட்டி துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். பலம் கொள்வோம், திடமனதா இருப்போம். இந்த சிவகாசியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த சபை மூலமா எழுப்புதலை காணப்போகிறோம். ஆமென். துதிக்கும் நமக்கோ வெற்றி நிச்சயமே. ஜெபிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதா இந்த சிவகாசியை சுற்றி சுற்றி பலம் கொண்டு திடமனதாய் இந்த சிவகாசியை சுற்றி சுற்றி. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது உன்னுடைய காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். நல்ல ஜோர கை தட்டி கர்த்தர் நாமத்தை சொன்னால் போதும், தடைகள் விலகும். மாறாவை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் கண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் மாறாவின் கண்ணீர்கள், யோர்தானின் தடைகள் எல்லாம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது உன்னுடைய காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் எரியும் வரை ஆர்ப்பரிப்போம். நல்ல ஜோர கை தட்டி. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, ஆவியோடும் குறைத்தனத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத சேனையோடு போராட்டம் உண்டு. ஆமென். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்லை. அக்கத்து வீட்டோடு பக்கத்து வீட்டோடு நமக்கு சண்டை இல்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை தூக்கி காட்டுங்க. சாத்தானின் ராஜ்யத்தை இது ஆயுதம். வல்லவரின் ஆயுதத்தை எண்ணிடுவோமே. சாத்தானை ஓட ஓட இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. எனவே எக்காலம் ஓடி
ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடிய வரை ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் இடிய வரை ஆர்ப்பரிப்போம் எக்காலம் என் தோல்வி பிடிப்போம் ஆரவார துணியோடு எக்காலம் ஓடி என் தோல்வி பிடிப்போம் ஆரவார துணியோடு இது எழுப்புதலின் நேரம் அல்லோ யோசுவாவின் காலம் அல்லோ இது எழுப்புதலின் ராஜாவின் காலம் அல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இனியவரை ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் நல்லா உற்சாகமா கைத்தட்டி இப்பொழுது துதிக்க துதிக்க ஒரு பல்லோக மகிமை இறங்கி வரப்போகுது. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த கூடாரம் முழுவதும் இந்த சபை முழுவதும் இப்பொழுது கர்த்தர் அக்கினி இறங்கி வருவதாக நல்ல உரத்த சத்தத்தோடு கரங்களை தட்டி ஒரு வாங்க நீ விசுவாசித்தால் இப்பொழுது தேவ மகிமையை காண்பார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. நல்ல உரத்த சத்தத்தோடு கரங்களை தட்டி எழுப்புதல் இந்த சபை மூலமா மாறாத திருச்சபை மூலமா எழுப்புதல் நல்ல உத்தாம கரங்களை தட்டி நீங்க துதிக்க துதிக்க உங்க விளைவினங்கள் மறைகிறது, சோர்வுகள் விளங்குகிறது. 37 ஆண்டுகள் கர்த்தர் கிருபையா சபை நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஸ்தோத்திர பண்டிகையிலே ஆமென் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் கூடி நம் ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஓ 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுவோமா, நன்றி ஆவியானவரே. ஆண்டவர் கிருபையாய் நம்மை ரட்சித்தார். சிவகாசியில் நம்மை விட எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மளை முன்குறித்தாரே, நம்மை ரட்சித்தாரே, பிள்ளையாய் மாற்றினாரே. எல்ரோயி என்றார், நீர் என்னை காண்கின்ற தேவன். அவர் நம்மளை கண்டார், அவர் நம்மளை கண்டார். இந்த சபைக்கு மேய்ப்பனாக அருமையான பாஸ்டர் ராஜாவை தேவன் முன்குறித்தார். ஆமென். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் எழுப்புவதற்காக தேவன் தனது ஆசனை தேவன் முன்குறித்தார். 2 கரங்களை உயர்த்தி எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியா, என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு என் முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா,
ஆராதிக்கு இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிக்கு இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு என் முழு பலத்தோடு ஆராதனை 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 இசையா ஆராதனை உம்மை ஆராதிப்பதில் எத்தனை சந்தோஷம் ஆராதனை ஆராதனை ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ நீர் என்னை காண்கின்ற தேவன் கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். இந்த சிவகாசியில தேவன் எழுப்புதலுக்காகவே தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். சபையை முன்குறித்திருக்கிறார். ஆமென். நீங்கள் இதை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களை பேர் சொல்லி அழைத்தேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு ரெண்டு நிமிடம் நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நன்றி ஆவியானவரே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை சொல்லுங்க அப்பா அப்பா என் பலனே என் கோட்டை ஆராதனை உமக்கே. சொல்லுங்க என் பலனே என் கோட்டையே சொல்லுங்க மறைவிடமே என் உறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே போய் ஆராதிக்கிறப்பா கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உம்மை ஆராதிக்கிறப்பா. சொல்லுங்க அப்பான்னு சொல்லுங்க அப்பா. உங்களுக்கு உங்களுக்கு ஆராதனை. ஒரு தெய்வ சமூகம் தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு தேவ சமூகம் தேவனுடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுக போல உருக வைக்கிற பிரசன்னம் நமக்கு இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக இந்த 37 ஆண்டுகளும் தேவன் கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். 38வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் நடத்தி வந்த பாதையை நாம் நினைத்து பார்ப்போம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோழி சுமப்பதை போல அருமையான இந்த ஸ்தலத்தின் போதகரையும் ஆமென் போதகர் குடும்பத்தையும் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும்
ஆமென். தன் தோளிலே தேவன் சுமந்து வந்ததை எப்படி மறக்க முடியும்? எத்தனை பலவீனங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மனுஷிக வல்லமைகள், எத்தனை சத்ருவின் போராட்டங்கள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை கொடிய வியாதிகள், அத்தனையிலிருந்து கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு 1000 உதடுகள் இருந்தாலும் போதாது என்று பக்தன் தாவீது சொன்னதை போல 1000 என்ன 10000 உதடுகள் இருந்தாலும் போதாது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஏசாயா 27வது அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. 4வது வசனம், உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முட்செடிகளையும் நெருஞ்சலும் உள்ளையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? கர்த்தருடைய ஆவியானவர் நாம் கூடியிருக்கிற இந்த மாலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக அவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. ஒரு சில பேருக்கு ஆண்டவர் லிட்டரலா சொல்ல ஆரம்பிக்கிறார். முட்செடிகளையும் நெருஞ்சலும் உள்ளையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? உங்க வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகளாக ஒரு விதமான போராட்டங்கள், முட்செடிகள் உங்களை நெருக்கி கொண்டிருந்ததோ? கடன் போராட்டங்கள், குடும்ப பாரங்கள், போராட்டங்கள், இன்னொரு பக்கம் நெருஞ்சிற முள், அது ஒரு வியாதி என்கிற முள் உங்களை குத்தி கொண்டே இருந்தது அல்லவா? இப்பொழுது கர்த்தருடைய ஆவின்னு சொல்லுகிறார், ஆமென், நான் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்த போகிறேன், ஏகமாய் கொளுத்த போகிறேன். எனக்கு விரோதமாய் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகளை ஏகமாய் கொளுத்துவேன். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முட்செடிகளையும் நெருஞ்சிற முள்ளையும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டெரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுட்டெரிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் பலவீனங்கள் இப்பொழுது மறைகிறது, உங்கள் சோர்வுகள் விளக்குகிறது, உங்கள் வியாதிகள் மறைகிறது, போராட்டங்கள் விளக்குகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. யாரெல்லாம் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க, யாரெல்லாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க, இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். அந்த முள் இப்பொழுது சுட்டரிக்கப்படுகிறது. அது வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பாரமாக எந்த முள்ளாக இருந்தாலும் என் ஆண்டவருடைய சமூகம் இப்பொழுது இறங்கி வருகிற பொழுது அந்த முள் இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். கரா மல்மனா தியா கரா பாலா தாலா ரீபா ராபா காபா காபா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன் வியாதி என்ற முள் இப்பொழுது சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது, சுட்டரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எத்தனை ஆண்டுகள் அந்த வியாதியை கடந்து வந்திருக்கலாம். இனி நீ இந்த வியாதியை காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியர் இனி நீ காணப்போவதில்லை, இனி காணப்போவதில்லை. இந்த முட்செடிகளை காணப்போவதில்லை, நெருங்கிய முள்ளை நீ பார்க்க போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே நீ வேறு பற்றி நீ பூத்து காய்த்து இந்த உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வந்துவிட்டது, நிரப்பும் நாட்கள் வந்துவிட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, நீ பூ பூத்து காய் காய்த்து இந்த உலகத்தை, இந்த சிவகாசி பட்டணத்திலே ஆமென் பலனை காண்கிற நாட்கள் வந்துவிட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார், இந்த நாள் முதற்கொண்டு உன் வாழ்வில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டவிழ்க்கிறார். நீதான் யாக்கோபு, நீதான் இஸ்ரவேல், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். 2 கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் தகப்பனே, உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த
ஸ்தலத்தின் போதகர் பாஸ்டர் இந்த மதுரை விருதுநகர் மாவட்டத்தின் ஒரு மூத்த ஊழியக்காரர், ஒரு தலை சிறந்த ஒரு அப்போஸ்தலர் பாஸ்டர் ராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், குறிப்பாக கூட இருக்கிற அருமையான பாஸ்டர் டேவிட். ஸோ பாஸ்டர் ராஜாவுடைய மருமகன் எனக்கு ஏற்கனவே தெரியும். அவரு நல்ல ஒரு உற்சாகமான ஊழியக்காரர். அவர் என் பக்கத்தில் இருந்தாலே எங்களுக்கு உற்சாகம் தான். உற்சாகம் இல்லாத உற்சாகம் வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஊழியக்காரர், எங்கள் ஊழியத்தையும் பாட நேசிக்கிற ஒரு தேவதாசன், அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக, நீங்கள் மிகவும் நேசிக்கிற அன்பு தந்தை பெர்க்மான்ஸின் சார்பாக வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இங்க இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா 20 பேர் நடத்தலாம் இருக்கு. அப்படி இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஸோ நாங்கள் 5 மணிக்கெல்லாம் கிளம்பணும். நானும் என் கூட, அவர் ஒரு ஊழியக்காரர் பிரேம், அவர் ஒரு பப்பட் ஷோ சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணக்கூடியவர். இப்பொழுது ஒரு சபை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அருமையாய் பாடக்கூடியவர். ஃபாதருடைய பாடல் அவருக்கு அவ்வளவு இஷ்டம். அப்படி அருமையாக பாடக்கூடியவர். ஸோ நான் அவரை தான் என் கூட ட்ரைவ் பண்ணி கூட ஹெல்ப்புக்கு வாங்கன்னு அப்போ கூப்பிட்டுக்குருவேன். ஸோ அவர் ஃப்ரீயாக இருக்க நேரங்களில் சபையில் வந்து கூட நிற்பார், ஆராதிப்பார். ஸோ நாங்கள் 2 பேருமா சேர்ந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக கடந்த முறை நான் வந்திருக்கும்போது 2008 எந்த வருஷம் வந்தோம்? ஏதோ ஒரு வருஷத்தில் வந்தோம். எனக்கு தெரியும் ஒரு 15 வருஷம் மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஃபாதர் ஃபென்னி ஜோசப் மாரநாதனுடைய ஃபவுண்டர். ஆமென். ஸோ ஃபென்னி ஜோசப் அவரோடு கூட எனக்கு ஸ்பெஷலாக நான் ஒர்ஷிப்புக்காகவே என்னை அப்படித்தான் வந்தேன், ஆராதனைக்காகவே என்னை அந்த நாட்கள் எங்களுடைய பாடல் ட்ரெண்டிங்கில் இருந்த பாடல். ஸோ என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போல்லாம் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒரே இதை விட ஜெயின்னு இருந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவை. இப்பயும் ஜெயின்னு தான் இருக்கு. உள்ள வரும்போதே பார்த்தா தோரணங்கள்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். எங்க ஏதன் தோட்டத்துக்குள்ள போற மாதிரி இருந்தது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை தந்தபடியால் நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோம், நேரங்கள் கடந்து போகிறது. ஆமென். நான் அநேக நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆமென், இப்போ நான் வரும்போதே நான் காரில் பிரயாணம், ஆண்டவரை நீ என்ன சொல்லுங்க அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்ல கிருபை தாங்கப்பா. ஆமென். அன்று ஒரு வார்த்தையை சொன்னார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென். ஐயாக்கு தொண்டை கிடிச்சு நினைக்கிறேன். யாராவது மைக்கில் வாசிக்க முடியுமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது, யாராவது முடிஞ்சா மைக்கில் கொஞ்சம் சத்தமா வச்சா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவுக்குள் வாழுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருக்கு வெற்றி உண்டு? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு. ஆமென். நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற கூட்டமா இல்ல கிறிஸ்தவர்களாகவே வாழ்கிற கூட்டமா? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற கூட்டங்கள்லாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு என்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஆமென். அப்படி என்றால் நான் விசுவாசிக்கிறேன், 37 ஆண்டுகள் அருமையான தாசன் கடந்து வந்த இந்த ஊழியத்தின் பாதையில கண்ட வெற்றியை விட 38வது வருடங்கள்ல கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். யாத்திராகமம் 34:10 படி அருமையான அன்பு போதகர் பாஸ்டர் ராஜாவோடு கூட இருந்து இந்த குடும்பத்தோடு கூட இருந்து கர்த்தர் செய்ய போற காரியம் எப்படி இருக்க போகுது? பயங்கரமாக இருக்க போகுது. யாரும் எவரும் இதுவரை கண்டிராத, பார்த்திராத, செய்திராத மகத்துவங்களை இந்த சபையை கொண்டு, இந்த ஊழியரை கொண்டு தேவன் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆம் என்று சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒவ்வொருவருக்கு என்ன உண்டு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எத்தனை பேர் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ விரும்புறீங்க? அப்படிப்பட்டவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எல்லாருமே விரும்புற காரியங்கள் தான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். சரி, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து வெற்றியை கண்ட மனிதர்களை குறித்து இந்த வேதாகமம் கணக்கற்ற தேவதாசி நமக்கு காட்டுகிறது.
அதுல ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து வெற்றியை கண்ட மனிதன். நியாயாதிபதி 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதி 11:1. கீலேயாத்தினாகிய யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். ஆமென். நல்லா கவனிங்க. இந்த யெப்தாவை குறித்து இந்த நியாயாதிபதி 11ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த யெப்தா? அவன் ஒரு ஆமென் பலத்த பராக்கிரமசாலி. யார் இந்த யெப்தா? அவன் நல்ல ஒரு யுத்த வீரன். யார் இந்த யெப்தா? அவன் நல்ல போர் சேவகன். யார் இந்த யெப்தா? அவன் நல்ல ஒரு நியாயாதிபதி. என்னென்றால் நியாயாதிபதியின் காலத்தில் வாழ்ந்தவன். ஆமென். தன்னிடத்தில் நீதி கேட்டு நியாயம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு சரியாய் நீதி வழங்கக்கூடியவன் தான் இந்த யெப்தா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த யெப்தா கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து வெற்றியை கண்ட மனிதனில் யெப்தா ஒருவர். ஆமென். அப்படி என்றால் இந்த யெப்தாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுக்குள்ள மல்டி பொட்டன்சியல். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், போர் சேவகன். ஆமென். நல்ல ஒரு நியாயாதிபதியும் கூட. நன்றாய் கவனிங்கள். இப்பொழுது உன் வீட்டாரே உனக்கு சத்ருன்னு சொன்னதை போல இப்போ யெப்தாவின் குடும்பத்தாரே யெப்தாவுக்கு விரோதமாக சத்துருக்களை எழும்ப ஆரம்பித்தார்கள். ஏன்? எதற்காக? யெப்தாவிலும் இருக்கக்கூடிய அந்த தாளந்துகள், அவன் மேல இருக்கிற அந்த திறமைகளை குறித்து தேசம் புகழ்ந்து பேச பேச குடும்பத்தார்கள் விரோதம் எழும்ப ஆரம்பித்தார்கள். யார் என்றால் யெப்தாவின் தகப்பனாகிய அவன் கீலேயாத்தின் மறுமனையாட்டின் பிள்ளைகளும் யெப்தாவுக்கு விரோதமாய் பொறாமை கொண்டு இந்த தேசத்திலே இவன் தொடர்ந்து இருப்பான் என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த சொத்துகளுக்கும் இவன் வாரிசாய் வந்து விடுவானோ, இப்படி வாரிசாய் வந்து விடுவான் என்று சொன்னால் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகிவிடும்? அப்படி என்றால் இவன் இந்த தேசத்தில் இருக்கப்படாது. இருந்தால் தானே ஒட்டுமொத்த சொத்துகளுக்கும் இவன் மேன்மையாக பதவியாக வந்து உட்கார்ந்திருப்பான் என்று அவன் மேல் பொறாமைப்பட்டு, வேற ஒரு ரீசனும் அல்ல, யெப்தாவின் திறமைகளை கண்டு அவனுடைய குடும்பத்தாரே அவன் மேல், அதாவது யெப்தாவுடைய தகப்பனாகிய கீலேயாத்தின் மறுமனையாட்டியின் பிள்ளைகளும் மறுமனையாட்டியின் பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து இந்த யெப்தாவை அந்த தேசத்தில் விட்டு துரத்தி விட்டார்கள். இப்பொழுது துரத்தப்பட்ட யெப்தா பக்கத்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். காலங்கள் கடந்து போகிறது. இப்பொழுது யெப்தா வாழ்ந்த அந்த குடும்பத்துக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் அம்மோனியர்கள் படையெடுத்து வருகிறார்கள் சிறைப்பிடிப்பதற்கு. அப்படி படையெடுத்து வருகிற பொழுது இப்பொழுது யெப்தாவுடைய குடும்பத்தார்கள் யோசிக்கிறார்கள், ஐயோ, இந்த அம்மோனியோடு யுத்தம் பண்ண நம்முடைய தேசத்திலே நம்முடைய குடும்பத்திலே திறமை வாய்ந்தவன் யாரு? யெப்தா. இப்ப சொத்துக்கு வாரிசாய் வந்துவிடக்கூடாதுன்றதுக்காக யெப்தாவை நம்ம துரத்தினோம். இப்ப சொத்து மாத்திரமல்ல, உயிருக்கே ஆபத்து வந்து விட்டது. இப்ப நம்மளை காப்பாற்ற இந்த யெப்தா தானே திறமை வாய்ந்தவன் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்தார்கள். சாட்சிக்காரன் காலில் விழுவதற்கு பதிலா சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம். நேர யெப்தாவை தேடி போனார்கள். யெப்தா மேல எங்கேயும் பார்க்கிறாரு. ஏண்டா, நான் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு வந்துட்டேன், இங்கே என்னை தேடி வந்தது நோக்கம் என்ன? அப்ப எல்லாம் சொன்னாங்க, யெப்தா ப்ளீஸ் வாரும். வருந்து அழைத்தார்கள். எங்களுக்கு யுத்தத்தை செய்து எது இடத்துல வெற்றியை வாங்கி தாரோம் என்று வருந்தி அழைக்கும் பொழுது யெப்தா அந்த நிலையிலே அவன் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ, அவன் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட 4 விதமான அனுபவங்களை நாம் தியானித்து முடிக்க போகிறோம். இருக்கிறீங்களா? கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்கள் நியாயாதிபதி 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நன்றாய் கவனிங்கள். இவர்கள் எல்லோரும் யெப்தாவை தேடி போனார்கள். எதற்காக? யெப்தா மேல் இருக்கிற திறமைகளில், யெப்தாவை மேல் இருக்கிற தாளந்துகள், அவன் போர் சேவகன், அவன் யுத்த வீரன், அவன் பராக்கிரமசாலி. ஆமென். இதைத்தான்
அவங்க நினைச்சு போனாங்க. ஆனா எப்தாவோ தன் திறமைகளையோ தன் அனுபவத்தையோ தன்னுடைய பின்னணியவோ ஆமென் எதையுமே சார்ந்து கொள்ளல. அவன் எதிரி இடத்துல வெற்றியை பெறுவதற்கு, அவன் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவன் கையாண்ட முதல் அனுபவம் என்னவென்றால் மிஸ்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மிஸ் பண்ணாம கையை பிடிச்சு சொல்லுங்க, மிஸ்பா. மிஸ்பா அப்படின்னா என்ன? அவன் கையாண்ட முதல் அனுபவம் ஜெபம். சொல்லுங்க ஜெபம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஜெபம். ஜெபம் இல்லையேல் என்ன இல்லை? சொல்லுங்க என்ன இல்லை? அப்ப ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ என்ன தேவை? ஜெபம் தான் தேவை. எனக்கு தெரியும் இந்த ஊழியம், இந்த சபை இவ்வளவு கட்டப்பட்டு இருக்குன்னா இது ஜெபத்தாலே கட்டப்பட்ட சபையா? அருமையான போதகர் பாஸ்டர் ராஜா ஆமென் ஜெபம் பண்ணி ஆமென் இந்த சபை இவ்வளவு கட்டி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஜெபம். அப்ப எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட முதல் அனுபவம் என்னது? சத்தமா சொல்லுங்க, ஜெபம். மிஸ்பானா கர்த்தருடைய சந்நிதி. கர்த்தருடைய சந்நிதி. பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி இந்த மிஸ்பா என்ற அந்த பதத்தை, அந்த வார்த்தையை பார்க்கிறோம் இல்லையா? இப்ப இத இன்னொரு சாமுவேல் நாட்களில ஒரு பிரச்சனை. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கு பெலிஸ்தர்களால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை. இப்ப பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் துரத்தி வருகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி ஓடி போய் எங்கே சாமுவேல் இடத்துல நிற்கிறார்கள், எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்து விட்டது. அப்போ சாமுவேல் சொல்றார், நானும் உங்களை போல ஒரு மனுஷன்தான். சொன்னது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அல்ல கவனிங்கள், என்ன ஆலோசனைனா 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 7:3. 1 சாமுவேல் 7:3. யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கவனிங்க. இப்ப எல்லாரும் யாரை தேடி போறாங்க? சாமுவேலை தேடி ஓடுற. இதுவரை ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான், அது ஆண்டவர் ருசி பார்த்த கூட்டம் தான். இப்ப அவங்க உலகத்துக்கு போயிட்டாங்க. அவருடைய வாழ்க்கை உலகம் பக்கம் திரும்பிருச்சு. ஆகவே தான் கர்த்தர் அவர்களை சத்துருவின் கையில ஒப்பு கொடுத்தார். பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். பெலிஸ்தர்கள் படையெடுத்து வருகிறார்கள். இப்ப அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அச்சோ, இந்த பெலிஸ்தர்கள் எங்களை கொல்ல போறாங்களே, உயிருக்கு ஆபத்து வந்துருச்சே. எப்தாவை தேடி ஓடி வந்தார். சாமுவேலை தேடி ஓடி வருகிறார்கள். எங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, எங்களை காப்பாற்றும். அப்பதான் சாமுவேல் சொன்னாரு, ஏப்பா நானும் உங்களை போல ஒரு மனுஷன். ஆமென், நான் உங்களை போல ஒரு மனுஷன். ஆனா உன்னை ஆண்டவர் பாதுகாக்கணும்னா நீ மறுபடியும் எங்க வரணும்? மிஸ்பாவுக்கு வரணும். 5வது வசனம் நினைக்கிறேன், மிஸ்பான்ற வார்த்தை இருக்கு. 5. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். ஜெபிக்கிற இடத்துல ஜனங்களை கூட்டு, ஜெபிக்கவை. ஆமென். ஜெபம் என்றார். யார் சொன்னா? சாமுவேல் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா சொல்லிட்டு சொல்றாரு, ஆனா ஜெபிப்பதற்கு முன்னாடி 3வது வசனத்தை பார்த்தோம் இல்லையா? ஏன்னா உங்க வாழ்க்கையில மறுபடியும் உலகம் உள்ள வந்துருச்சு. யாருக்கு? விசுவாசிக்குள்ள. மறுபடியும் நாள் பார்ப்பது, நட்சத்திரங்களை பார்ப்பது, குறி பார்ப்பது, ஜாதிகளை பார்ப்பது, ஆமென், இன்னும் என்னென்ன பார்க்க கூடாதோ எல்லாம் உனக்குள்ள வந்துருச்சு. அதெல்லாம் அகற்று, இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி பிறகு நீ மிஸ்பாவிலே ஜெபம் பண்ணு. நிச்சயமா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்படியே ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். மிஸ்பாவிலே ஆமென் அறிக்கை செய்தார்கள். மிஸ்பாவிலே கூடினார்கள், ஜெபித்தார்கள். அது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெலிஸ்தர்கள் பட்டு போனார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெலிஸ்தர்கள் என்ன ஆகலாம்? கலங்கடித்ததனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். நான் சொல்ற இத்தனை ஆண்டுகளை உங்களை பின்பற்றி வந்த எல்லா சத்துருக்களும் பட்டு விழப்போகிறது. ஆமென். அப்ப ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க, என்ன தேவை? ஜெபம் தேவை. அப்ப வெற்றி உள்ள வாழ்க்கை ரகசியம் என்ன? முதலாவது ரகசியம் சத்தமா சொல்லுங்க. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே, ஆபத்து என்பது மனுஷ வாழ்க்கையில வருகிற பொழுது நாம் அவரைத்தான் கூப்பிடணும். சங்கீதம் 50:15, எரேமியா 33:3, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா.
அப்ப பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நாம இங்கேயோ அங்கேயோ மனுஷனைங்க தேடி போகாம அவரையே நோக்கி பார்ப்போம். மிஸ்பாவிலே வருவோம், தேவ சமூகத்தில் அமருவோம், ஜெபிப்போம், நிச்சயமா பதில் கொடுப்பார். எங்க வாழ்க்கையில எனக்கு இன்னைக்கு வயது 57 ஸ்டார்ட் ஆயிட்டு. 27 வயது வரும்போது இந்த இரட்சகரை இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். ஃபாதருடைய குடும்பத்தில் பிறந்தவன். ஃபாதர் பிரிக்மான்ஸ்லாம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். அவருக்கு நேர மூத்த அண்ணன் மகன் தான் நானும் ஒரு கத்தோலிக்கத்தில் பிறந்தவன் தான். சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவுக்குள்ள இல்லை, ஆனால் கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன். அதான் கேட்டேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்களா இல்லை கிறிஸ்தவனாக இருக்கிறீங்களான்னு. ஆமேன். நான் ஒரு கத்தோலிக்கத்தில் பிறந்தவன். எப்படியாவது என்னுடைய டீனேஜ்லேயே ஆமேன், நல்ல கவனிங்க, என்னுடைய ட்ராக் மாறியது. கடவுளை வெறுத்தவனாய், கடவுளை நம்பாதவனாய், ஒரு கம்யூனிஸ்ட்வாதியாய், தீக்கா கொள்கை உடையவனாய் என்னுடைய ட்ராக் மாற ஆரம்பித்தது. என்னுடைய தாயார் ஃபாதருடைய கூட்டத்தில் தான் முதல் முறையாக எங்கள் குடும்பத்திலே எங்கள் தாயார் தான் முதல் முறை ரட்சிக்கப்பட்டவர்கள். என்னுடைய அம்மா எப்படியாவது மூத்த மகனை ஆண்டவர் ரட்சித்து அவனை ஊழியக்காரனை மாற்றணும்னு அவங்களுக்கு ஆசை. ரெண்டாவது ஃபாதர்கிட்ட தேடி போகும்போதெல்லாம் சொல்லுவார்கள், இந்த டீனேஜ்லேயே உன் ட்ராக் மாறி நீ தப்பான பாவ வழியில் போய் கொண்டிருக்கிறேன்னு கேள்விப்படுகிறேனே, நீ இயேசுவை தேடு, நீ கடவுளை தேடு, என்னை தேடி வந்தால் நான் உனக்கு செலவுக்கு கொடுத்தா 2 நாள் தான், நீ கத்தரை தேடினா உனக்கு நிரந்தரமாக கொடுப்பாரையா, உன் வாலிபத்தை இயேசுக்கு ஒப்புக்கொடு என்று சொன்னது மாத்திரமல்ல, எப்படியாவது இவன் மனம் திருமணமே என்ற நோக்கத்தோடு சென்னையில் 92வது வருஷம் ஆமேன் என்னை கொண்டு போய் வேலைக்கு சேர்த்தார்கள். தினத்தூது என்ற கிறிஸ்தவ பத்திரிகையில் நான் ரிப்போர்ட்டராக, பிரிண்டிங் லைன் மேனேஜராக பணிபுரிந்தேன். அது மாத்திரமல்ல, எனக்கு பெரிய ஆசை, பெரிய பணக்காரனை வரணும். மகேந்திர வேன் காரு வச்சு நடத்தினேன், பிஸ்னஸ் பண்ணேன். எல்லாம் இருந்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. பொழுதுபோக்காக ஆரம்பித்த அந்த பாவம் என்னை கவி பிடித்தது. மதுபானங்கள், புகைப்பழக்கங்கள், ஆபாசமான சினிமாக்களுக்குள்ளே நான் அடிமைப்பட ஆரம்பித்தேன். விடுமுறை நாட்களில் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் என் தாயார் வடிக்கிற கண்ணீர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இரவு நேரங்களில் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் கண்ணீர் வடித்து ஜெபிப்பார்கள். ஐயோ, என் மகனை நான் இழக்க விரும்பலை, அவன் ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது, எப்படியாவது மகனை ரட்சிங்க ஆண்டவரே, இப்படி துன்மார்க்கத்தின் பின்பை போய் கொண்டிருக்கிறானே, இவனுடைய சம்பாத்தியம் முக்கியமல்ல, இவன் ஆத்துமா தான் எனக்கு முக்கியம், ஆகவே நான் விடமாட்டேன். எங்கள் அம்மா போரோடு எனக்காக ஜெபிப்பார்கள். எனக்கு ஜெபம் சுத்தமாக பிடிக்காது. சொன்னலையே, நான் கடவுளை நம்பாத நாத்திகனை வாழ ஆரம்பித்தேன். ஒரு சில நேரங்கள்லாம் எங்கள் அம்மாவை கடுமையாக சத்தம் போடுவேன், எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல அப்படின்னு. இன்னொரு புறம் ஃபாதரை தேடி போகும்போதெல்லாம் அவர்களும் சொல்லுவார்கள், தம்பி, நான் உனக்கு செலவுக்கு கொடுத்தா 2 நாள் தாண்டா, நீ கத்தரை தேடுறா, அவர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவாரான்பார். ஸோ என் தாயாரின் ஜெபம், அன்பு தந்தையின் ஜெபம். ஒரு நாள் சென்னையில், நான் சென்னை மாநகரில் ஏறி இறங்காத ஒயின் ஷாப்பே கிடையாது, நான் நடிக்காத சிகரெட்டும் கிடையாது, அருந்தாத மதுபானங்களும் கிடையாது ஐயா. பாவியில் பிரதானமான பாவியாக வாழ்ந்த நான். ஒருவேளை ஏன் இந்த சாட்சியை சொல்கிறேன்னா, என்னை போல உங்களோட பிள்ளைங்க இந்த நிலையில் கடந்து போய் கொண்டு இருக்கலாம், உங்கள் கணவன்மார்களை கடந்து போய் கொண்டு இருக்கலாம், கூட பிறந்தவங்களை கடந்து போய் கொண்டு இருக்கலாம். என் தாயாரின் ஜெபத்தை கேட்டு, அன்பு தந்தையின் ஜெபத்தை கேட்டு 94 டிசம்பர் 31 தற்கொலைக்கு போன என்னை என் ஆண்டவர் தொட்டு என்னை ரட்சித்து ஆமென் என்னை அபிஷேகித்து இந்த 30 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்த முடியுமானால் நிச்சயமா கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் ஃபாதருக்கு கடிதம் எழுதினேன், மனம் திரும்பிட்டேன். அவருக்கு ஒரே ஆச்சரியம். அன்றைக்கு என்னை கட்டி தெளிவு சென்னையிலே ஆமென் இனி இந்த சென்னையை திரும்பி பாரதே ஜெபத்தோட்டம் அனுப்பினார்கள். அவரோடு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஊழியத்தில் பயணித்தேன். பிறகு இப்பொழுது 10 ஆண்டுகள் மதுரையிலே அவருடைய ஜெபத்தினால மதுரையில் வந்து இருக்கிறேன். ஸ்தோத்திரம். மதுரையிலும் ஆண்டவர் நல்ல ஒரு இடத்தை கொடுத்து, நல்ல ஒரு வீட்டை கொடுத்து, நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்து, ஆத்துமாக்களை கத்த கொடுத்து ஆமேன் சபையை வர்த்திக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஏன் சொல்ல வரேன்னா, நான் எப்படியாவது இன்னும் ஊழியத்தில் ட்ரைனிங் எடுக்க வேண்டும் என்று கோவா என்ற பட்டணத்திலே நாங்கள் வேதாகம கல்லூரி ஓய்வாமில் படிக்கணும், இங்கிலீஷில் லேர்ன் பண்ணணும், ஃபியூச்சர் மினிஸ்ட்ரிக்கு உனக்கு சுட் பி மஸ்ட் இங்கிலீஷ் வேணுப்பா அப்படின்னு என்னையும் மனைவியும் அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாதம் தான் இருக்கும். எத்தனை மாதம்? 3 மாதம். ஆனால் பழைய ஏற்பாடு கால சத்தியம் சொல்லுது 6 மாதம் யுத்தத்துக்கே போகக்கூடாதுன்னு இருக்கு. ஃபாதர் ஒரு சன்னியாசி, அவருக்கு தெரியல, அனுப்பிட்டாரு. போய் அவர்கிட்ட போய் சொல்லிவிடாதியே. ஸ்தோத்திரம். மறுபடியும் ட்ரைனிங் அனுப்பிடுவாரு. அனுப்பிட்டாரு. தலைவருக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? நாங்களும் போயிட்டோம்.
அங்க போனா ரொம்ப கஷ்டம் ஊழியத்துல. அந்த இடத்துல அவுட்ரீச்சுக்காக இங்க கூட்டிட்டு போறாங்க வருஷம் வருஷம். ஏன் சொல்ல வரேன்னா, ஜபத்தினால அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர்களுக்கு செய்தார். ஜபத்தினால அற்புதத்தை கண்ணால கண்டோம். ஆமென். இந்த 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்துல தெரியும் இல்லையா, யோசபாத்து மன்னனுக்கு விரோதமாய் நாலாபுரமும் பிரச்சனைகள் சூழ்ந்து வரும் பொழுது யோசபாத்து மன்னன் கலங்கி போயிருந்தார். என்ன செய்யணும் தெரியல. இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்த்து நிக்க எனக்கு பலன் இல்லைன்ட்டாரு. ஓன்னு அழுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யெகோசியா மேல் இறங்கி தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். ஆமென். ஆகவே நீ அழுகிறத நிறுத்து, இப்பொழுது ஆர்ப்பரி, துதி, ஜெபம் பண்ணு என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் ஒருவருக்கொருவர் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தது உண்மை. அதே அனுபவத்தில் நாங்கள் கடந்து வந்தோம். அந்த கோவா பட்டணத்திலே கவனிங்கள், கோவா பட்டணத்திலே நாங்கள் வேதாகம கல்லூரி படிக்க போன இடத்திலே வருடம் அவுட்ரீச்சுக்கு கூட்டிட்டு போவார்களாம். அப்படி எங்களுக்கு முந்தின ஆண்டுகள் போகிற பொழுது அந்த குறிப்பிட்ட இடத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே மேட்ச், கிரிக்கெட் மேட்ச், டோர்னமெண்ட் மேட்ச் நடத்துறாங்க பார்த்தீங்களா. கிரிக்கெட் அதுல தான் கூட்ட ரசிகர்கள் அதிகமாக வந்து பார்ப்பாங்க. அப்படி நடத்தக்கூடிய அந்த கூட்டத்திலே வைத்து என்ன செய்வாங்கன்னா, இந்த பைபிள் கல்லூரியிலேருந்து ஸ்டூடெண்ட் அங்கே அனுப்பி கைப்பிரதி கொடுத்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைக்கு சேர்ப்பது இயல்பு. இப்படி அதை கண்டுபிடிச்சு அந்த சமூக விரோதிகள் அந்த அந்த முன்னணி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இவர்களெல்லாம் என்ன கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனை சுத்தமாக விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு முந்தின பேச்சில் அவங்கள அடின்னு அடிச்சு இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு துன்பப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அடுத்த வருஷம் நாங்க படிக்க போயிருக்கிறோம், எங்களுக்கு தெரியாது. அதே போல அந்த மேட்ச் நடக்குது, எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. பெண்கள்லாம் ஒரு பக்கம் கைப்பிடி கொடுக்குறாங்க, ஓடி போய் அங்கிட்டு தனியா போயிட்டாங்க. நாங்க ஆண்கள் 8 பேர். நாங்க அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப ஆத்ம பாரம் வந்துருச்சு பாருங்க. நாங்களும் கைப்பிடி போய் கொடுக்குறோம். எனக்கு கொங்குனி மொழி தெரியாது, அங்க பேசுகிற மொழி கொங்குனி மொழி. கோவால இருந்து வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. கொங்குனி மொழி தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. நம்ம தமிழ் பேசுறதே பெரிய பாடா இருக்கு, எங்கிட்டு போய் கொங்குனியை பேச. அவன் கொங்குனியில வந்து திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். எங்களை சுத்திட்டாங்க. சுத்துற உடனே நினைச்சே, என்னடா எழுப்புதல் வந்துருச்சுடா கோவால, என்னடா இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களேன்னு கையில இருக்கலாம் குடு குடு குடுன்னு கேட்கிறாங்க. நாங்கள் இந்த கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. டேய், உங்களை தீர்த்து கட்டத்தாண்டா இந்த நாளில நாங்கள் ஆயத்தமா வந்திருக்கிறோம். போன முறையே சொன்னோம். அந்த வார்டனை பார்த்து சத்தம் போடுறாங்க, நீ கேட்காம மறுபடியும் இந்த வருஷம் வந்துட்டீங்க, வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் ஆயுதங்களோடு கூட வந்திருக்கிறோம் பாருன்னு அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த செயினை எடுக்கிறான், அருவாளை தூக்கி காட்டுறான். யாருக்காகன்னா எங்களை கொல்லத்தானா. உண்மையிலே சொல்றேன், எனக்குன்னா அப்படியே முழிக்கிறேன், மேலேங்க ஒன்றும் புரியல. ஃபாதர் வேற சன்னியாசி ஊழியத்துக்கு அனுப்பிட்டாரு. இந்த வந்த இடத்துல நாங்கள் 3 மாசத்துல இங்க ரத்த சாட்சியா மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சோ கோவால. ஆனா கோர்ட்ல ஒரு கேட்பான் பாருங்க, ஒரு ஆசை. கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கடைசியா, உனக்கு கடைசி ஆசை என்னப்பான்னு கேட்கிற மாதிரி ஒரே ஒரு முறை கேட்டானா, என் மனைவி மட்டுமே பார்த்து வந்துடுறேன்டாடே அப்படின்னு கேட்டிருப்பேன். அவன் பேசுற மொழி எனக்கு புரியல, நான் பேசுற மொழி அவனுக்கும் புரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஏசப்பாவுக்கு நல்லா புரிஞ்சிச்சேயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எங்க கூட வந்திருக்கிற பெண்களுக்கெல்லாம் போயிட்டு நியூஸ் போயிட்டு, உங்க கூட வந்திருக்கிற ஆண்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, அவங்களை கொல்ல போறாங்கன்னு சொல்லி. அவர்களோ நன்றாய் கவனிங்கள். ஆமென். எப்தாவை தேடின கூட்டம் ஓடினதை போல அவங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையோ போலீஸ் ஸ்டேஷனையோ தலைவர்களையோ தேடி போகல. இருக்கிற இடத்துல பவுலும் சீலாவும் துதித்ததை போல அவர்கள் கரங்களை கோர்த்து துதிக்க தொடங்கினார்கள், ஜெபிக்க தொடங்கினார்கள். அந்த ஜெபத்தினுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? எங்களுக்கு விரோதமாய் வந்த அவங்களுக்குள்ளே கர்த்தர் கலகத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. பேட்டிங், அதாவது பேட்டை கொண்டு அடிக்கிறவன் 6ன்னு சொல்ல, அதை தடுக்கிறவன் 4ன்னு சொல்றான். அடிச்சவன் என்ன சொன்னான்? 6. தடுத்தவன் என்ன சொன்னான்? 4. 6. அடிச்சவன் என்ன சொல்றான்? 6. தடுத்தவன் என்ன சொல்றான்? 4. 6 4 10. சாத்தா வாய போத்து. உண்மையிலே சொல்றேன், அவங்களுக்குள்ள கலகத்தை உண்டாக்கி வேற ஒரு ரீசனும் இல்லை. இவன் 6ன்றான் 4ன்றான். இப்ப அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. சாகல, ஆனா அடிச்சு கிடக்குறான். எங்களை ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்தார். இதாயா ஜெபம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துதிக்கும் நமக்கும் வெற்றி நிச்சயமே, பலம் கொண்டு திடமானதா இந்த சிவகாசியை சுத்தி சுத்தி. இது எழுப்புதலின், ஆமென், இது யோசுவாவின்
ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம், ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம், எழுப்புதல் காணும் வரை ஆத்பரிப்போம். போதும், நல்ல கவனிங்க. அப்ப எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட முதல் அனுபவம் என்னது சொல்லுங்க பக்கத்துல? என்னது? ஜெபம் இல்லாம ஜெயத்தை பார்க்க முடியாது. அப்போ உங்கள் ஒவ்வொரு வீடுகளில் என்ன நடக்கணும்? தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜெபம். அது அவசியம், மஸ்ட் நீட், அதுதான் தேவை. இரண்டாவது, எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட இரண்டாவது அனுபவம் வாசிங்கள். அதே நியாயாதிபதி 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதி 11:12. பின்பு எப்தா என்று கேட்க சொன்னான். பதிலாம் இரண்டாவது அதே நியாயாதிபதி 11ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசித்தோம். இப்ப 12. பின்பு எப்தா எதிரி இடத்துல ஆட்களை அனுப்பி தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்புறான். எப்தா, இந்த பார்ப்பா, நீ எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருவதற்கு எனக்கு உனக்கும் என்ன வழக்கு இருக்கு? எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கிடுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பேசி தீர்த்துக்கிடுவோம். அப்ப இதோட அர்த்தம் என்ன? ரெண்டாவது எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட இரண்டாவது அனுபவம் சமாதானம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமாதானம், சமாதானம், சமாதானம். அதே மத்தேயு 5:9 வாசிக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய. ஆகவே யாவரோடு எப்படி இருக்கணுமா? யாவரோடு எப்படி இருக்கணும்? அதான் ஆண்டவர் சொன்னார்லே, அவர் ஜெபித்த ஜெபத்தில் ஒன்று, பிதாவே இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை. உண்மையிலே இந்த இடத்துல நான் யாவரோடு சமாதானமா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு மட்டும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த எதிரியே கிடையாதுப்பா, நான் எல்லாரோடும் உறவாத்தான் இருக்கிறேன், இன்றைக்கு மறித்தாலும் பரலோகம் போக ரெடியா இருக்கிறேன்றவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். முன்னாடி கொஞ்சம் கூட இருந்துச்சு, இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உங்களுக்கு ரெண்டாவது என்ன தேவை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமாதானம், சமாதானம். எனக்கு இந்த சமாதானம் என்ற வார்த்தை கத்தோலிக்கத்துல ஃபாதர் சொல்லி கொடுப்பாரு அங்கிருந்து. இப்பொழுது பூசை முடிய போகுது, அதாவது திருப்பலி முடியும் போது கடைசியில் எனக்கு என்ன சொல்லுவோம்னா, எவன் பக்கத்தில் இருக்கான்னு தெரியாது, சமாதானம் சமாதானம்ட்டு வருவான். அதுக்கு அர்த்தமே தெரியாம சொன்ன காலங்கள்லாம் உண்டு. உண்மையா சொல்றேன், உங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கையின் ரகசியம் எங்க தெரியுமா இருக்கு? ரெண்டாவது, மற்றவங்களை மன்னிக்கிறதுலாம் இருக்கு. பக்கத்தப்பா சொல்லுங்க, மன்னிக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும், யாவரோட சமாதானமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா உங்களை ஆள் மனசு சொல்லுது, என்னால மன்னிக்க முடியலையே. என்னால் மன்னிச்சாதான் எழுப்புதல், மன்னித்தாத்தான் அற்புதம், மன்னித்தாத்தான் ஜெயம். ஆமேன். நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா 41:51 யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பை சொல்றான், என் தகப்பன் வீட்டார்கள் செய்த தப்பிதங்கள் யாவையும் மறக்கப்படினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு என்ன பெரிட்டானா? மனாசே. ஆமேன். அப்ப மனாசே என்றால் அதோட அர்த்தம் என்ன? மன்னிக்கிறது. ஆமேன், மன்னிப்பு. ஆமேன். பக்கத்தப்பா சொல்லுங்க, மன்னிப்பு. அப்ப ஏன் என்ன யோசேப்புக்குள்ள அந்த ஒரு காரியம் உள்ள அழுத்திட்டே இருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தவறு பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, எதற்காக இப்படி செய்தார்கள்? ஆமேன். இப்படி அவன் மனசுல ஆள் மனசுல இருந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் அவனுக்கு என்ன கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியமே இல்லைங்க. எப்ப மன்னிக்கிறேன்னு சொன்னானோ அப்ப தாங்க மனாசை ஆண்டவர் கொடுத்தாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துலப்பா சொல்லுங்க, மன்னிக்கணும், மறக்கணும். ரொம்ப பேருக்கு மன்னிச்சிருவேன்னு சொல்லுவோம், ஆனா என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? இன்றைக்கு மறந்துடணும். இந்த கூட்டம் முடிந்து போகும்போது ஒரு முடிவோடு தான் போகணும். நானும் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வேன், நானும் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வேன். அதோட ரகசியம் ரெண்டாவது என்னது? சமாதானம். ஆமேன். யாவரோடு எப்படி இருக்கணுமா? அப்ப சமாதானத்துக்கு உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-48 வரை பாத்தீங்கன்னா, உங்கள் சத்துருக்களை சபிக்கிறவர்களை, உங்கள் பகைக்கிறவர்களுக்கு, இதுதான் உண்மையான சமாதானம். சத்துருக்களை நேசிக்க முடியுதா? ஆமேன். சபிக்கிறவனை ஆஸ்வதிக்க முடியுதா? அப்படி செய்தாதான் உண்மையான சமாதானத்தின் அடையாளம். அப்ப எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட இரண்டாவது அனுபவம் என்னது? சொல்லுங்க, என்ன அனுபவம்? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
கர்த்தர் நல்லவர். அப்படி ஈர்ப்பது டி மைனர், டி மைனர். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த கோவால இருக்கும் போதாங்க இந்த பாட்டு நான் எழுதுனேன். இப்ப வரும்போது கூட பிரேமிட்ட அந்த பாடலை பாடிட்டே வந்தேன். உங்க பாட்டு தானே பாஸ்டர்? ஆமையா, என் பாட்டு தான் அப்படின்னு. முதல் பாட்டு எனக்கு வந்த பாடல் அந்த கோவால. ஒருவேளை அன்னைக்கு ரத்த சாட்சியா மறிச்சிருந்தா அந்த பாட்டு எழுதிருக்க முடியாது. அந்த பாடல்ல ஒருவேளை இங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா அருமையான போதகர் கடந்து வந்த பாதை அவருக்கு தான் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் அவர் சரீரத்தில் அவ்வளவு பலவீனத்தை கடந்து வந்தார். நான் ஃபோன் பண்ணி கூட விசாரித்தேன். பாஸ்டர் டேவிட் அவர்கள் சொன்னார்கள். பிறகு விசாரிக்கும் போது தெரியும் அவர் கடந்து வந்த மரண பள்ளத்தாக்கெல்லாம் மறக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தடுமாறி போன நிலையில் காடு ஓகே தானா? சரி எடுக்கிறேன்னா தாங்கி நீரையும் ஒரு தகப்பனை போல் பரிவு காட்டி தூக்கி நீரையா. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? என்னோட முதல் பாடல், நான் எழுதின முதல் பாடல். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம், வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம் உங்க வார்த்தையாலே வழுவாமல் காத்து கொண்டீரே. உங்க வார்த்தையாலே வழுவாமல் காத்து கொண்டீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி. உங்க சத்தம் கேட்டு சித்தம் செய்ய மறந்தேனையா. உங்க சத்தம் கேட்டு சித்தம் செய்ய ஆனாலும் சகித்து கொண்டு நடத்தினீரையா. ஆனாலும் சகித்து கொண்டு நடத்தினீரையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே. நன்றி நன்றி கோடி நன்றி நல்லவரே. ஆதி அன்பு எனக்குள்ளே குறைந்து போனதே. ஆதி அன்பு எனக்குள்ளே குறைந்து போனதே. ஆனாலும் என்னாது நன்மை செய்தீரே. ஆனாலும் என்னாது எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே. ரெண்டுதானா? உமக்கு நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். நான் எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். நான் எப்படிப்பா. உங்க பாஸ்டர் அப்படிதான் பாடிட்டு இருப்பார். என் ஜனத்தை பார்க்க கிருபை செய்திரேன். இந்த 37 ஆண்டுகளுக்கு கிருபையாய் நடத்தி வந்தீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது அடுத்து 2வது ராஜாவை கர்த்தர் ஊழியர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், மோசையோடு கூர்ந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்னதை போல. ஆமென். என்னென்ன தரிசனங்கள் உண்டோ எல்லாவற்றையும் அடுத்த ஜாஸ்வா எழும்பி செய்ய போகிறார். இதில் பிரதானங்களை காணப்போகிறீர்கள். ஆம் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்த பிரச்சனை முடிஞ்சு முதல் முறையா சொன்ன இல்லையா, அந்த எதிரி இடத்துல ஆண்டவங்களை பாதுகாத்தா நாங்கள் சுகமாய். ஆமென். எங்க கண்ணுக்கு முன்னாடி அடிச்சு கிடக்குறாங்க அவங்க. இல்லைன்னா நாங்க அத்தனை பேர் எனக்கு காலி தான். அப்படியே அங்க கடந்து போய் ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே அப்படியே தாரதாரையா கண்ணீர் ஒடியுது.
ஆண்டவரே இந்த ரத்த சாட்சியா வந்து கோபாலம் மடிச்சிருக்கணும், நல்ல வேலைகளை கிருபையா பாதுகாத்தீரே அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பாட்டு வந்துச்சுங்க. அங்கதாங்க ஆரம்பமானது எனக்கு. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் தடுமாறி போன நிலையில் தாங்கி நீரையா. எத்தனை முறை நீங்க எல்லாரும் தடுமாறுகிறோம். ஒரு தகப்பனை போல் அறிவு காட்டி தூக்கி நீரையா. ஒரு தந்தையை போல் அறிவு காட்டி தூக்கி நீரையா. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. ஆஹா குனிந்து தூக்கினீரே. அளவே இல்லாமல் அளவே இல்லாமல் மறப்பேனோ. என்ன சொல்லி பாடிடுவேன் ஆராதிப்பேனா. ஆராதிப்பேனா. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. கருவிலே தாயின் கருவிலே ஒரு பாடு நாள் கண்மணி போல நான் என்னதவும் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். ஒரு நாளிலே நான் என் துணைவியார் இந்த பாடல் கிடைத்த சமயத்தை நினைத்து பார்க்கிறேன். எங்களுக்கு இடத்த முதல் கார்ல பிரயாணம் பண்ணி போகிறோம். அப்ப நான் என் மனைவியை பார்க்க, என் மனைவி என்னை பார்க்க பேசிக்கொள்கிறோம். இந்த கார்ல பிரயாணம் பண்ண நம்மளுக்கு என்னங்க தகுதி இருக்கு? நீங்களும் ஒரு கிராமத்துல இருந்து வந்தீங்க, நானும் ஒரு கிராமத்துல இருந்து வந்தேன். ரெண்டு பேரையும் கர்த்தர் இணைத்து இன்னைக்கு இவ்வளவாய் வைத்திருக்கிறேன். ஆரம்ப ஊழியர் ரொம்ப கஷ்டம். அந்த வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா உண்மையிலே சொல்றேங்க, 20 தேதிக்கு மேல என்ற காசு இருக்காது. 2000 சொல்றேன், 2002 வரை 3 வரை 4 வரை இதுலயே தான் நாங்க பயணித்தோம். வாய் விட்டு கேட்டா ஃபாதர் கொடுக்க ரெடியா இருப்பாங்க. என்ன நான் ரசிக்கப்பட்டு வந்தது அப்படி சந்தோஷம் இல்லையா? ரெண்டாவது என் தாய் தகப்பன் இப்ப வர விவசாயம் தான் பண்றாங்க. எங்களுக்கு லேண்டு பம்ப் செட்லாம் இருக்கு. கேட்டாங்க அம்மா அப்பா அதை விட எனக்கு உதவி செய்யா இருப்பாங்க. நான் ஒரு முடிவெடுத்தேன். என்ன முடிவெடுத்தோம் தெரியுமா? ஒரு நாளும் நம்ம போய் நம்ம உறவுகிட்ட, சொந்தத்திட்ட, குடும்பத்தை நிற்கப்படாது. நம்ம அழைப்பை நோக்கி தான் பார்க்கணும், அவரைத்தான் நோக்கி பார்க்கணும். ஆரம்ப நாட்கள் 20 தேதிக்கு மேல ஆயிட்டா டிராவை திறந்தா சில்லற காசு இருக்கும். எத்தனை நாட்கள்ல சோறுலாம் சமைச்சிருவோம், அதுக்கு குழம்பு வைக்க காய்கறிலாம் இருக்காதுங்க. உண்மைதாங்க. அந்த பாதையெல்லாம் கடந்து வந்த அனுபவங்கள்லாம் உண்டுங்க. ஒரு போதகரை கேட்டால் அவர் அந்த மாதிரி கடந்து வந்திருக்கிறார். ஆமேன். வராமலாம் இருந்திருக்க மாட்டார். நிச்சயமா கடந்து வந்த பாதைகள்லாம் நினைச்சு பார்க்கிறேன். அப்படி இருந்த என்ன கர்த்தர் ஒரு நாள் எல்லாரும் என்னன்னா ஃபாதர் மேலுக்கு அந்த சால்வையை இவருக்கு போட்டான்பாங்க. அப்படியெல்லாம் எலியாவுக்கு எலிசா எந்த வேலையை செஞ்சாரோ அதைத்தான் நான் ஃபாதருக்கு செஞ்சேன். ஆமேன். இதே சிவகாசி பட்டணத்துல ஆரம்பத்துல ஃபாதருக்கு கூட பின்பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தேன். ஆமேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஃபாதருக்கு பாடிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு பின்பாட்டு பாடுற ஒருத்தரையும் ஆண்டவர் விட்டதாகவே இல்லை. எல்லாரையும் கர்த்தர் உயர்த்தத்தான் செய்கிறார். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் செய்கிறார். இப்ப பாருங்க, ஆல்டின் ஃபாதருக்கு அவரு பின்பாட்ட பாண்டவர் தான். இன்னைக்கு ஆல்டின் உலகமெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி ஒரு நாள்ல நாங்க கண்ணீர் மல்க, ஒரு சைக்கிள் கிடைக்காதா, ஒரு பைக்கு கிடைக்காதா என்று ஏங்கின காலங்கள் போக, நல்ல காரு, உள்நாடு வெளிநாடுல ஃபிளைட்ல பறக்க கர்த்தர் கிருபை செய்திருப்பா. நான் அவர் என்ன தவம் செய்தோம் ஆண்டவரே, நீர் என்னை இவ்வளவா நேசிப்பதற்கு குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, அளவே இல்லாமல் என்னை ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ
மறந்து போவேனோ என்ன சொல்லி பாடிடுவே. உங்க வாழ்க்கையில அப்படித்தானே? உங்க வாழ்க்கையிலும் அப்படித்தானே? ஒரு நாள் மாத்திரமல்ல, ஆமென், அவர் செய்த நன்மை நினைத்து நினைத்து பாடுவதற்கு 1000 என்ன 10,000 உதடுகள் இருந்தாலும் போதாது. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம். கருவிலே தாயின் மூன்றாவது அதே நியாயாதிபதி 11வது அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதே நியாயாதிபதி 11:29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கியது. ஓகே, இந்த வசனம் அப்படி இருக்கட்டும். இப்ப 30, 31 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதே நியாயாதிபதி 11, 30, 31 முடிச்சிருவோம். 10 நிமிடம். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை செலுத்தி பாத்தீங்களா எவ்வளவு அருமையான ஒரு வல்லம். இதனுடைய அர்த்தம் என்ன? மூன்றாவது நம்ம பிறகு பார்ப்போம். 4வது பாயிண்ட் இப்ப பார்க்க போகிறோம். யெப்தா ஒரு கமிட்மெண்ட் பண்ணுகிறான். நான் யுத்தத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது யாருக்குரியது என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். யார் எதிராய் வந்தது? யாரு பாருங்க, ரொம்ப ஆர்வக்கோளால பொருத்தனை பண்ணிட்டான். எதிராய் வந்தது சொந்த மகள், ஒத்த மகள். ஆமென். ஆனாலும் எடுத்த பொருத்தனையை அவன் செலுத்தினான். அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் சொல்றேன், 3வது 4வது பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்கணும்னா பொருத்தனை ரொம்ப அவசியம். பொருத்தனையில பலவிதமான பொருத்தனைகள் உண்டு. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கர்த்தருக்கு கொடுப்பதுல ஒரு பொருத்தனை. 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஆமா, இன்றைக்கு வர கர்த்தர் அதுல எங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ள மாதிரி தான் எங்களுக்கு. ஆமென். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமட்டும். பக்கத்தில் உள்ளவங்களுக்கா? உங்களுக்கு தான் கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடுக்கணும். அப்ப யெப்தா ஆமென் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட அடுத்த ஒரு அனுபவம் என்னது? பொருத்தனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொருத்தனை. கொடுப்பதுல ஒரு பொருத்தனை. 10ல் 1 யாருக்கு கொடுக்கணும்? நீங்க வருகிற இந்த ஸ்தல சபைக்கு தான் கொடுக்கணும். உடைய காணிக்கை இங்க தான் கொடுக்கணும், வேற எங்கேயும் அனுப்பிடக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப ரொம்ப பேருக்கு கொஞ்சத்துல ஆமா கொடுக்கிற மாதிரி இருப்போம், ரொம்ப வந்தபோது யோசிப்போம். அப்படி அல்ல. 1000த்துல உண்மையா இருக்கணும், லட்சத்துல உண்மையா இருக்கணும். ஆமென். அப்பதான் ஆண்டவர் கோடியை கொடுப்பார். நிச்சயமா நான் சொல்றேன், யெப்தாவை போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் வெற்றியை தருவாராக. இப்ப 3வது பாயிண்ட்டுக்கு வாங்க. 29 வாசிங்க, முடிச்சிருவோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யார் மேல் இறங்கியது? யெப்தா. அப்ப பழைய ஏற்பாடு கால சத்தியம் என்னன்னா, ஒரு மனுஷன் மேல நிரந்தரமா அபிஷேகம் தங்குறது இல்ல. தேவைக்கு ஏற்றபடி அபிஷேகம் வரும், போயிடும். இதான உண்மை. நான் சொல்றது உண்மையா இல்லையா? சிம்சோன் மேல் வல்லமை இறங்கும் போது, அபிஷேகம் இறங்கும் போது, ஆவி அவர் இறங்கி வரும் பொழுது அவ என்னன்னா ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குடி பிக்கிற மாதிரி பிச்சு போட்டான். அப்படித்தானே பாக்குறோம். அவனை கட்டி வைத்திருந்த நூலெல்லாம் நெருப்புப்பட்டதை போல போடுறது. என்ன? அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஆமென். ஏசாயா 10:27 வாசிக்கிறோம், அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது பழைய ஏற்பாடு கால சத்தியம். ஏன்னா அபிஷேகம் தேவைக்கேற்ப வந்து போயிடும். ஆனா புதிய ஏற்பாடு கால சத்தியம் என்ன சொல்றதுன்னா, நிரந்தரமா தங்குற அபிஷேகம். எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? அந்நிய பாசையோடு அபிஷேகத்தை பெற்றவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். ஏன்னா நம்மளாம் பெந்தெகோஸ்து அனுபவம் கொண்டவர்கள். ஆமென். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெறாதவங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சத்தியம். அப்போஸ்தலர் 1:8 பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், ஆமென், பரிசுத்த ஆவி இடத்துல வரும் பொழுது நீர்
பலனடைவாய், எனக்கு சாட்சியாக இருப்பாய். ஆமாவா இல்லையா? ஆகவே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அந்த அபிஷேகம் அவர் மேல இருந்ததுனாலதான் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர்கள் சுற்றி திரிந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ அவன் கையாண்ட அனுபவங்களில் ஒன்று, ஆமென், அபிஷேகம். பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் வந்து வந்து போகிற அபிஷேகம், புதிய ஏற்பாட்டில் நிரந்தரமா தங்குற அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெற்றவங்க நல்லா கரங்களை தட்டி ஒன்று நல்லா கவனிங்க, நான் முடிக்க போறேன். ஒன்று நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாடு கடைசி என்ன சொல்லுதுன்னா 2 தீமோத்தி 1:6 வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தி 1:6 டக்குன்னு முடிச்சிடறேன், எடுங்க பார்க்கலாம். 2 தீமோத்தி 1:6 எஃப் மேஜர் கொடுங்க. வாசிங்க சத்தமா. 2 தீமோத்தி 1:6 இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல்மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீமோத்திக்கு பவுல் சொல்லுகிறார், தீமோத்தி நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு நான் சொல்லல, நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அனல் மூட்ட விரும்புறீங்க? ரொம்ப பேர் அந்நிய பாஷை பேசுவேன்னு சொல்லுவோம், ஆனா வாயை திறக்க மாட்டாங்க. அபிஷேகத்தை பெற்றிருப்போம்னு சொல்லுவோம், ஆனா அபிஷேகத்தை பெற்றதுக்கான காரியமே இருக்காது. அகத்தின் அழகு எதுல தெரியணும்? அகத்தின் அழகு எதுல தெரியணும்? என்னை பார்த்தா எப்படி சிகப்பா தெரியுதா கருப்பா தெரியுதா? என்ன பாஸ்டர் கேள்வி அது? உங்களை விட எங்க பாஸ்டர் ராஜா கொஞ்சம் கலரா தற்கிறான்ல. பரவாயில்ல பரவாயில்ல, ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, அப்போ ஒரு மனுஷனை பார்த்தாலே தெரியுதா இல்லையா? அப்படித்தாங்க அபிஷேகம் உள்ள மனுஷனை பார்த்தாலே தெரியணுங்க. எங்க சர்ச்சில் அபிஷேகம் பெற்றிருக்குன்னு சொல்லும், அந்த அம்மா கையை தட்டினா தட்டாது, அந்நிய பாஷை பேசணும் பேசணும்னா பேசாது. அதுல வேற பிரஸ்டீஜ் ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? ஆமென். ஏன்னா நம்ம கடைசி காலத்துல வாழுகிறோம். ஒருவேளை பெற்றிருக்கிற அபிஷேகத்தை நீங்க இழந்திருக்கலாம், அதாவது புதுப்பிக்காம நீ விட்டுருந்துக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அபிஷேகத்தை அனல்மூட்டி கொண்டு 38வது வருஷம், ஆமென், இந்த ஸ்தோத்திர 37 ஆண்டுகள் முடிந்து 38வது வருஷத்துக்குள்ள கால் வைக்க போறீங்க. நீங்கள் அபிஷேகத்தோட தான் கால் வைக்கணும். அந்நிய பாஷை அனல்மூட்ட விரும்புகிறார், அபிஷேகத்தை அனல்மூட்ட விரும்புகிறார். தீமோத்தி இது உன்மேல் என் கைகளை வைக்கும் பொழுது உனக்குள் இருக்கிற வரத்தை என்ன செய்ய? எத்தனை பேர் அனல்மூட்ட விரும்புறீங்க? ஒருவேளை இந்த அபிஷேகமே இல்லைன்னா இன்றைக்கு நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். வாலிப பிள்ளைகளாம் அந்நிய பாஷை பேசணும். இதோ மாம்சமான யாவரும் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொன்னார். ஆமென். பெற்றவங்க இந்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? அனல் மூட்டணும். எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட முதல் அனுபவம் என்னது? ஜெபம். 2வது, 3வது பொருத்தம், 4வது அபிஷேகம். இந்த அபிஷேகம் உங்க மேல இப்போ பலமா இறங்கி வரப்போகுது. அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். நான் என்றைக்கு என் வாலிப நாட்களில் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேனோ அன்றைக்கு கர்த்தர் ரட்சித்தது மாத்திரமல்ல, ஒரு விசேஷித்த அபிஷேகம் மேல் இறங்கி வந்தது. அந்த ஏசாயா 10:27 அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்ற வார்த்தையின்படி எனக்குள்ளே என்னுடைய கல்லீரல் ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடித்து என் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்த அந்த கல்லீரல், மருத்துவர்கள் கைவிடப்பட்ட அந்த கல்லீரல், என்றைக்கு அபிஷேகம் எனக்குள்ளே வந்ததோ ஆமென், என்னுடைய நுகங்களை கர்த்தர் முறித்தார் ஐயா. அது மாத்திரமல்ல, நான் ரொம்ப பயந்தாங்கோலி, கிதியோனை போல பயந்தாங்கோலியாக இருந்த கிதியோனை பராக்கிரமசாலியாக மாற்றியது அபிஷேகம். பயந்தாங்கோலியாக இருந்த என்னை இன்றைக்கு ஆயிரங்களுக்கு முன்பாக நிறுத்தியது இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்க மேல பலமா இறங்கி வரப்போகுது. சிறியோர் யாவரும் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அனுமதித்துக் கொள்ள விரும்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி அந்நிய பாசையில எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட அனுபவங்களில் ஒன்று அபிஷேகம். இந்த அபிஷேகத்தின் வல்லமாய் இன்றைக்கு உங்க மேல இறங்கி வரும்போது பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க நல்லா கையில தட்டி விட்டு கொடுங்க. ரீபா காத்தா காபா 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 காபா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். கமான் எல்லாம் கை தட்டி, யாரும் வெடிக்க பார்க்காதீங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். எப்தாவில் இறங்கி வந்த அபிஷேகம் இப்போ ஒவ்வொருவரும் இறங்கி வருவதாக.
ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்ல. அப்படி எல்லாம் எழுதி நிற்போம். நாம் ஜெபித்து பிடிக்க போகிறோம். ப்ளீஸ் எல்லாம் எழுந்து நிற்போம். ஆமென். ஆவியின் வல்லமை வல்லமை தேவை. இது உறவக்கத்தலரவா இன்றே இப்போ மாம்சமான யாவர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே. நன்றி. நல்ல கைத்தட்டி தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. முப்பர்வாலே வேறு யாவரும் கரங்களை தட்டி ஒளிந்திடும் வல்லமை. எஸ், மேல்வி தரையில் இறங்கி வந்த ஆவியானவர் இப்போ உங்க மேல இறங்கி வருகிறார். பெற்றுகள், ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுகள், புதிய வல்லமையை பெற்றுகள். நீ சாட்சியாய் வாழ்வார். ஓ ஆவியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை. கடைசி ஒரு முறை எல்லாரும் கண்களை மூடி இருக்கட்டும். யார் வெடிக்க பார்க்க வேண்டாம். எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட அனுபவங்களை ஒன்று அபிஷேகம். புதிய ஏற்பாடுகள சத்தியம் பெற்ற அபிஷேகத்தை அனல்மூட்டு. இன்றைக்கு நம்ம என்றைக்கோ பெற்ற அபிஷேகத்தை அப்படியே வச்சுட்டு இருக்கிறோம். அனல்மூட்டணும். அதுவும் அந்நிய பாசைகளை பேசி அனல்மூட்டணும். எத்தனை பேர் அந்நிய பாசை பேச விரும்புறீங்க? ஒருவேளை அந்நிய பாசை இல்லைன்னா இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகமே இல்லைன்னா வாலிப பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளுங்க. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் பாஸ்டர் ராஜாவுக்கு வேற ஒன்றுமே இல்லை. இந்த 37 ஆண்டுகள் முடிந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் என் ஜனங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். என் ஜனங்கள் அந்நிய பாசை பேசுகிறார்கள். என் ஜனங்கள் இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்கிற சந்தோஷத்தை தவிர வேறு பெரிய சந்தோஷம் அவருக்கு இல்லை. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். உண்மையிலே பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க யாரும் வெடிக்க பார்க்க வேண்டாம். ஓ, மேல் வீட்டு இறங்கி வந்த ஆவியானவர் இப்படி இறங்கி வரப்போகிறார். இறங்கி வரப்போகிறார். இறங்கி வரப்போகிறார். ஒரு மின்சாரம் போல் வல்லமை இறங்கி வரப்போகுது. யாரும் வெடிக்க பார்க்காதீங்க. யாரும் வெடிக்க பார்க்காதீங்க. யாரும் வெடிக்க பார்க்காதீங்க. உங்கள் வாயில விரிவா தர நான் அதை நன்மையா நிரப்புவேன்னு கர்த்தர் சொன்னார். இப்ப வாயை தரங்க. கர்த்தர் அந்நிய பாசை தர விரும்புகிறார். யாருக்கு அந்த அந்நிய பாசை வேணும்? யாருக்கு